நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நீங்கள் அனைவரும் சுகத்தோடும் பலத்தோடும் தேவ ஆசீர்வாதத்தோடும் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் நிச்சயமாய் நம்புகிறேன். தேவன் தாமே பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறதே. ஒவ்வொரு நாளும் வசனம் உங்கள் உணவாகட்டும். வசனத்தை உட்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆற்றல், அதுதான் உங்களுக்கு வல்லமை, அதுதான் உங்களுக்கு ஜீவன். வசனத்தின் மேல் வாஞ்சையுள்ளவர்களாய் இருங்கள். வேதத்தை தினந்தோறும் படியுங்கள். ஆசையாய் வாஞ்சையாய் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது அதிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவரே, நன்மை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம்ப்பா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வாசையோடு வாஞ்சையோடு என்ன பேசுகிறோம் என்பதை கேட்க காத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளோடு ஆவியானவர் நீர் பேசுவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இந்த நாளிலும் செய்திக்கு போகும் என்பதாக கூட ஒரு சாட்சியை கூட நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது நீங்கள் வசனத்தில் ஒரு தாகத்தோடு வாஞ்சையோடும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் வாஞ்சிக்கிறார். அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி அதை 10 வசனம் வாசித்தாலும் அதை வாசித்து அது இன்றைக்கி தேவன் அன்றைக்கி நிச்சயமாக நடக்க போகிற காரியம் இல்லை. உங்களுக்கு யாராவது ஒருவர் சந்திப்பார்கள், அவர்களுக்கு அது ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக தேவன் உங்களுக்கு அதை கொடுப்பார். நீங்கள் அதை ஆசையாக நீங்கள் வாசிக்கணும். ஆண்டவரே, எனக்கு என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த வசனத்தை கொண்டு பேசுவார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் தினந்தோறும் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த நாள் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நண்பர்களோடு நடக்க வேண்டும், இன்றைக்கி என்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லிக்கூட தேவன் உங்களோடு பேசுவார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இப்படியாக நான் வேதத்தை வாசித்து வரும் பொழுது அதை வாசித்து இன்றைக்கு வேத தியானம் என்று சொல்லி டைரியில் இன்றைக்கி ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆவியானவர் உணர்த்துகிறார் என்று சொல்லி அந்த வசனத்தை எழுதி வைப்பது உண்டு. அப்படியாக அன்றைக்கு எங்கள் தெருவிலே தெரு ஜபம் இருந்தது. அப்பொழுது அன்றைக்கு காலையிலே ஆண்டவர் எரேமியாவிலிருந்து ஒரு வசனம், எரேமியா வாசித்து கொண்டு வருகிற போது அதிலிருந்து ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் குறுகி போவது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் குறுகி போவதில்லை என்று சொல்லி ஒரு வசனம் அன்றைக்கு நான் ரெகுலராக வாசிக்க பகுதியிலிருந்து கிடைத்தது. அதை அப்படி எழுதி வைத்து கொண்டேன். அப்படி அன்றைக்கு பகல் கழிந்தது. சாயங்காலம் 6 மணிக்கு அந்த இடத்துல எங்கள் தெருவில் தெருஜபம் இருந்தது. ஆனால் 5:45 மணிக்கு பார்த்தீர்கள் என்றால் அப்படி ஒரு மேகம், கருமேகம் சூழ்ந்து அப்படி மழைக்கு மிகுந்த இருட்டி கொண்டு மின்னல்களும் இடித்து அப்படி வந்தது. அது ஆண்டவரே, நீ சொன்னீரே, இப்பொழுது ஆண்டவர் வார்த்தையை நினைப்பூட்டினார். நான் மகிமைப்படுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை விசுவாசமாய் பிடித்து கொண்டேன். அப்பொழுது ஒரு வார்த்தை தான் ஜெபித்தேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அப்போ நிச்சயமாக இந்த மழையினால் ஒரு சேதம் வராது, மழை வராது, தேவன் ஜெபத்தை நன்றாக நடத்துவார் என்று சொல்லி அன்று நான் கர்த்தருக்குள் விசுவாசித்து கொண்டு அப்படியாக நாங்கள் அன்று அப்படியே அதே போல் சூழ்நிலை தான் இருந்தது. இப்போ மழை வந்து விடுமோ, இப்போ வந்துவிடும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜெபம் ஆரம்பித்தது. எல்லாம் 6 மணியிலிருந்து ஆரம்பித்து ஜெபம் 8:30 வரைக்கும் நடந்தது. அநேக ஜனங்கள், 500க்கும் அதிகமான ஜனங்கள் வந்திருந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு முடிக்க 9:15 மேலே ஆகிவிட்டது. அதுவரைக்கும் அதே போல தான் கருகரென்று மேகமும் அப்படி இருண்ட வானமாக அப்படியாக இருந்தது. ஆனால் ஒரு சொட்டு மழை கூட அன்னைக்கு விழவில்லை. ஏனால் அருகில் இருக்கிற புறஜாதி ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் முதலே காலையிலே வாக்கு கொடுத்தாரே,
நான் மகிமைப்படுத்துவேன், குறுகி போவதில்லை நீங்கள் அப்படி சொன்னாரே, அந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, அதே போல தான் அன்று அந்த 4 மணி நேரங்களும் தேவன் இயற்கையை பாதுகாத்து அருமையாய் ஜெபம் நடக்கவும், அங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவும், வந்திருந்த ஜனங்களெல்லாம் அருமையாக சாப்பிட்டு கடந்து செல்லவும் தேவன் கிருபை பாராட்டினார். நீங்களும் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வசனத்தை உட்கொள்ளுங்கள், வசனத்தை ஆசையை வாசிங்கள். அன்றைக்கு நடக்க போகிற காரியத்தை தேவன் அன்றைக்கு காலையிலே முன்னறிவித்தாரே, அதே போல் உங்களுக்கும் ஆண்டவர் முன்னறிவிப்பார். நீங்கள் உங்கள் வருங்காரியங்களை அவரிடத்தில் கேளுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, தொழிலை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து அவர் முன்பதாகவே உங்களுக்கு சொல்லுவார். வசனத்தில் வாஞ்சை உள்ளவராருங்கள். வசனம் உங்கள் உணவாகட்டும். வசனம் உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றும். வசனத்தோடு உங்கள் வாழ்க்கையை ஒன்றிணைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கூட நாம் ஒரு வேதத்திலிருந்து ஒரு தேவதாசனை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். நெகேமியா. அவரிடத்தில் அநேக நல்ல பண்புகள், நிறைய குணங்கள். அவர் ஒரு ஜெப வீரன். அலங்கத்தை 52 நாட்களுக்குள் கட்டி முடித்தான். அவரை பற்றி கூட நாம் நேரம் குறைவாக இருக்கிறதுனால சில காரியங்களை நான் சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த நெகேமியாவிடம் இருந்தது அநேக நற்குணங்கள், நிறைய காரியங்கள். 13 அதிகாரங்களில் நிறைய காரியங்களை நான் பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு சில காரியங்களை, ஒரு 3 குணங்களை நாங்கள் முன்பதாக வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த நெகேமியா 13வது அதிகாரம், நெகேமியா 13 வசனம் 28 அதை நான் பார்த்தோம்னால், யோய்தாவின் புத்திரரிலே பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபினுடைய குமாரன் ஒருவன் ஓரோனியனான சன்பல்லாத்துக்கு மருமகனானான். ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். அந்த பிரதான ஆசாரியனாக இருக்கான் எலியாசிப்புடைய குமாரன் ஒருத்தனுக்கு சன்பல்லாத் அவன் என்ன பண்ணுறான், மருமகனாக இருக்கான். இந்த சன்பல்லாத் அவனுடைய காரியம் என்ன அப்படின்னு நம்ம முன்னால் நம்ம பார்த்தோம்னா, அதே நெகேமியா 6 வசனம் 4, 5லலாம் நான் பார்த்தோன்னா, நெகேமியா 6, 1ஆம் வசனத்தை பார்த்தால், நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷுமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது, அங்கே அலங்க கட்டி முடிக்குதுன்னு கேள்விப்பட்டது யார்? இந்த சன்பல்லாத்தும் அதில் ஒருத்தன். கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெகேமியாவை பார்த்து, நெகேமியா அதே 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆட்களை அனுப்பி அவன் என்ன சொல்கிறாங்க, 2வது வசனம் பின்பகுதியில், ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொரு கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். இவங்க எல்லாரும் அந்த சன்பல்லாத்து, தொபியா, கேஷுமும் எல்லாம் நெகேமியாவுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்ததுக்காக இங்கே வா பேசுவோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அநேக கடிதங்களை அவனுக்கு எழுதி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் 3ஆம் வசனத்தில், நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் அங்கே வருகிறதுனால் மெனக்கிட்டு போவானேன்னு சொல்லி நெகேமியா வர முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்படியாக சொல்லி அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வேலையை அந்த வேலையை என்ன செய்கிறார், அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இவங்களுடைய வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. இப்படிப்பட்டவன் அந்த சன்பல்லாத் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டதை கண்டபொழுது அதில் ஒரு குறையும் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னே இவருக்கு பொல்லாப்பு நெகேமியாவுக்கு செய்யணும்னு நினச்ச அந்த மனுஷன்தான் சன்பல்லாத்து. அவனோட ஆசாரியனுடைய குமாரன் ஒருவன் என்ன செய்திருக்கான், அவனோட என்ன செய்திருக்கான், அவனுக்கு மருமகனாக இருக்கான். பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபின் குமாரன் ஒருவன் அந்த சன்பல்லாத்துக்கு மருமகனாகிறான். கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக இருந்த அந்த சன்பல்லாத்துக்கு பிரதான ஆசாரியனுடைய குமாரன் என்ன செய்திருக்கான், அங்கே மருமகன் ஆயிருந்தான். அப்போ இதை பார்த்து பிரதான ஆசாரியனுக்கு இவன் மருமகனாக இருக்கிறான் என்று சொல்லி அதை கண்டுகொள்ளாமல் விடவில்லை. அவன் என்ன செய்கிறானா, அந்த சன்பல்லாத்து, ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன்னு சொல்கிறான். அதாவது அந்த பாவம் மனுஷனை அவன் என்ன செய்கிறான், அந்த எல்லையை விட்டு அவன் என்ன செய்கிறான், துரத்துறான். அவன் ஒரு பிரதான ஆசாரியனுக்கு உறவின் முறையாக இருந்தால் கூட நெகேமியா அதை தட்டி கேட்காத, அவன் என்ன செய்கிறான், அதை அரவணைக்காதபடி தட்டி கேட்டு அதை என்ன செய்கிறான், அவனை துரத்தி விடுகிறான். பாவத்தை துரத்தும் நெகேமியா என்று கூட நம்ம அதற்கு
தலைப்பிடலாம். பிரியமான வாலிப பிள்ளைகளே, எனக்கு அருமையானவர்களே, உங்களை கண்டு நீங்களும் இப்படியாக அவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஊரில் நல்ல பலம் இருக்கிறது, வார்த்தையில் அவர்களுக்கு பலம் உண்டு, பணத்தில் பலம் உண்டு என்று சொல்லி அவர்களோடு நீங்கள் இப்படியாக இனம் கலவாதபடி, அவர்களோடு உறவு கொள்ளாதபடிக்கு அந்த பாவ மனிதர்களை உங்கள் எல்லை விட்டு இப்படி நெகேமியா துரத்தினது போல சன்பலாத்தை அவன் என்ன செய்தான்? அவனை விட்டு துரத்தினான் என்று பாடப்பட்டுள்ளது. நீங்களும் உங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்கள் எல்லையை விட்டு நீங்கள் துரத்துங்கள். அவர்களோடு உங்கள் ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிகள் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாது இருப்பார்களாக என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனை அறியாத பிள்ளைகளோடு உங்களுடைய சம்பந்தம் நீங்கள் கலவாதபடி, அவிசுவாசிகளோடு நீங்கள் பேலியாளின் மக்களோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு அவர்களை எல்லாம் உங்களை விட்டு துரத்தும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். பாவத்தை உங்களை விட்டு நீங்கள் துரத்துங்கள். நெகேமியா பாவத்தை துரத்தினால்தான் அவன் ஆண்டவர் கூட இருந்து அவன் என்ன செய்தார்? அலகத்தை கட்டும்படியான கிருபையை செய்தார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் நம்மோடு எல்லாரும் கூடியிருப்போம், இந்த காரியத்தை நாம் ஒன்றாக இணைந்து செய்வோம் என்று சொல்லி பாவத்துக்கு எல்லா கைகளும் கூடிக்கொள்ளும் பொழுது நீங்கள் அவர்களோடு கூடாதபடிக்கு பாவத்தை உங்களை விட்டு நீங்கள் துரத்தும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தராய் இருந்து உங்களை தேவன் அந்த இடத்துல உயர்த்துவார். உலகத்தோடு காரியங்களிலும் நீங்கள் ஒன்றாக கலக்காதபடிக்கு உலகம் அதனுடைய காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டது. தேவனுக்கு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதனால் அந்த காரியங்களை உதறி தள்ளிவிட்டு தேவனோடு நீங்கள் கைகோர்த்து பாவத்தை துரத்துகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் என்று உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒரு அன்பான வாலிப மகள் தன்னுடைய கல்லூரிக்கு கடந்து சென்ற பொழுது அங்கு பார்த்தால் இவள் வேதத்திலும் வசனத்திலும் அபிஷேகத்திலும் வளர்க்கப்பட்ட மகள். அங்கு போய் பார்த்தால் சூழ்நிலைகள்லாம் தாறுமாறாக இருக்கிறது. ஜெபிக்கிற பிள்ளைகளும் சரியில்லை, மற்றவர்களும் சரியில்லை, அவர்களுடைய காரியங்கள்லாம் தலைகளாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு காரியம்தானே, ஒரு நாள் ஒரு சினிமா நீ எங்களோடு பார்த்தால் என்ன, இதில் என்ன இருக்கிறது, கொஞ்ச நேரம் பார், 5 நிமிடம் பார், இந்த பாடலை மாத்திரம் பார், எப்பலாமோ சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த மகள் எதற்குமே இடம் கொடுக்கவில்லை. நான் இப்படி தான் இருப்பேன். அங்கு அநேகர் கூடிக்கொண்டு அதை பார்த்து ரசித்தவர்கள் அவர்கள் சந்தோஷிக்கும் பொழுது இவள் மாத்திரம் ஆண்டவருடைய பாடல்களை கேட்பதிலும் வேதத்தை எடுத்து வசனத்தை வாசிப்பதிலும் அருகிலுள்ள சாப்பலுக்கு சென்று தேவனோடு நேரம் செலவிடுதலும் அந்த மகள் இருந்தாளாம். அப்படியாக அவள் ஜெபித்து கொண்டே இருந்தாளாம். அறையில் இருக்க சகோதரிகளுக்காகவும் அவருடைய நண்பர்களுக்காக தோழிகளுக்காக அவள் ஜெபித்து கொண்டே இருந்தாளாம். அப்படியாக அந்த பிள்ளைகள் படித்துக்கொண்டே அப்படியே பாவங்கள் இந்த மகள் ஜெபிக்க 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 தேவ பிரசன்னம் அங்கே வந்தது. தேவன் அந்த இடத்துல ராஜரிகம் பண்ண ஆரம்பித்தார். அந்த பிள்ளைகள் பின்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவத்தை விட்டு அப்படியே வந்து எல்லா காரியங்களையும் அப்படியே நிறுத்திவிட்டு அந்த பிள்ளைகளுக்குள்ள நிறைய ஒரு மாறுதல் வந்ததா. அவர்கள் சொன்னார்களா, எங்களுக்கே தெரியவில்லை, உன்னை போல நாங்கள் இப்போ நிறைய மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் சொன்னார்கள். நாங்களும் உங்கூட இணைஞ்சு இனிமேல் சாப்பலுக்கு வந்து ஜெபிக்கிறோம், எப்படி நாங்கள் ஜெபிக்கணும்னு, எப்படி இந்த காரியங்களெல்லாம் நாங்கள் மேற்கொள்ளணும் எங்களுக்கு நீ சொல்லித்தா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மகள் அவளுக்கு அநேக காரியங்களை ஆண்டவருடைய இயேசு பற்றிய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து பாவத்தை உலகத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து அந்த மகள் கற்றுக் கொடுத்ததன் மூலம் அநேக வாலிப பிள்ளைகள் அது ஆண்டவரிடம் திருப்பப்பட்டார்களாம். பிரியமானவர்களே, பாவத்தை அந்த ஒரு மகள் துரத்தினதனால் அநேக வாலிப பெண்மணிகள், வாலிப பெண் முத்துக்கள் இயேசுவிடத்தில் திருப்பப்பட்டார்கள். நீங்களும் பாவம் இது பரவாயில்லை, என்னுடைய நண்பன் சொல்லுகிறான், என் தோழி சொல்லுகிறாள், எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள், நான் சொன்னால் அவர்கள் என்ன நினைத்து கொள்வார்கள் என்று சொல்லி அவர்களோடு நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதபடிக்கு பாவத்தை உங்களை விட்டு துரத்துங்கள். நெகேமியா பாவத்தை துரத்தினான், தேவன் அவனை நன்மை உண்டாக நினைத்தருளினார். அடுத்ததாக நெகேமியா என்ன செய்தான் பார்த்தோமானால், எதிரியை துரத்தும் நெகேமியா. நெகேமியா 4வது அதிகாரம், நெகேமியா 4:14 வசனம் 15 நாம் பார்த்தோமானால், அங்கு மறுபடியும் அலங்கத்தை கட்டும் பொழுது சன்பல்லாத் தொபியா அநேக கடிதங்களை எழுதி அதை கட்டுகிறவர்கள் கட்டப்படாதபடிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், மனமடி உண்டாக்குகிறார்கள்.
அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களால் வேலை செய்ய முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் அவன் அங்கு சொல்லுகிறான், எதிரி எப்படி துரத்த வேண்டும் என்று சொல்லி அங்கு கற்றுக் கொடுக்கிறான். 17வது வசனம், ஆலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தார். எல்லாரையும் சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு கையில் வேலை, ஒரு கையில் ஆயுதம் பிடிச்சி நீங்கள் என்ன செய்யுங்க, வேலை செய்யுங்க. அதாவது இன்றைக்கு அப்படி செய்து அவங்க என்ன செய்தாங்க, அப்படியே அவங்க பாருங்கள், கட்டுகிறவர்கள் அவரவர் பட்டயத்தை இடுப்பிலே கட்டி கொண்டவர்களால் வேலை செய்தார்கள். அப்படி 20வது வசனம், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார், இப்படியே நாங்கள் வேலை செய்தோம் அப்படி என்று சொல்லி சொல்கிறார். அப்படியே வேலை செய்து வேலை என்ன செய்கிறது, அங்கு வளர்ந்தேறி கொண்டிருக்கிறது. எதிரியை என்ன செய்கிறாங்க, ஒரு கையில் வேலை, ஒரு கையில் ஆயுதம் கொண்டு எதிரி என்ன செய்கிறான், நெகேமியா துரத்துறதுக்கு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களோட போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார வல்லமைகளோடும் தான் போராட்டம். நீங்களும் இன்றைக்கி உலக வேலை செய்யலாம், படிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வேலை செய்யலாம், இல்லை வீட்டில் சும்மா இருக்கலாம். ஆனால் ஒரு கையில் வேலை செய்தாலும் ஒரு கையில் ஆவியின் பட்டயம், ஜெபம், இயேசுவின் இரத்தம், இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எதிரி அவன் இயேசுவின் நாமத்தினாலே நான் துரத்துகிறேன் சொல்லும்போது, இயேசுவின் இரத்தத்தை கொண்டு உன்னை துரத்துகிறேன் என்று சொல்லும்பொழுது இயேசுவின் இரத்தத்தை கண்டு சத்துரு நடுநடுங்குவான். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெயம் எடுக்கலாம். ஒரு கையில் வேலை, ஒரு கையில் ஆயுதத்தை வைத்து எதிரியே எப்படி அன்றைக்கு அந்த அலங்கத்தை கட்டுகிற ஜனங்கள் துரத்தி அலங்கத்தை 52 நாளைக்குள் கட்டி முடித்தார்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் கட்ட முடியாதபடிக்கு எதிரி அநேக தந்திரங்களை கொடுத்து, இங்கே பார்த்தோம்னா 4ஆம் அதிகாரத்தில் எரிச்சல், அங்கே அவன் கோபித்து அலங்கம் கட்டுகிறதை கேட்டபொழுது என்ன வருகிறது, அவன் கோபம் அடைகிறான், எரிச்சல் அடைகிறான், சக்கந்தம் பண்ணுகிறான். அடுத்து வேலை வளர்ந்தேறுகிறது என்று கண்டு அவன் என்ன செய்கிறான், வேலை என்ன செய்கிறான், தடை செய்கிறான். அடுத்து 5வது வசனத்தின் பின்பகுதி, கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்கள். உங்கள் குடும்பங்களும் கட்டப்படும் பொழுது உங்கள் குடும்பம் பிள்ளைகளாக நல்லா படித்து உங்கள் கணவர் நீங்களுமாக இணைந்து நன்றதாக உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது சத்துருக்கு பிடிக்காமல் இதே போல் அநேக சன்பலா தொபியாக்கள் எழும்பி கோபம், எரிச்சல், சத்துரு அநேகரை எழுப்பிவிட்டு உங்கள் குடும்பம் கட்டப்படாதபடிக்கு, உங்கள் மனம் மடிவு உண்டாகாதபடிக்கு, போதும் நான் ஜபித்தது போதும் அப்படின்ட்டு சொல்லி நான் இருந்ததே போதும் சொல்லுகிற அளவுக்கு சத்துரு மனிதர்களை எழுப்பிவிட்டு உங்களை மனமடிவு உண்டாக்கியிருக்கானா? எதிரியை எப்படி துரத்த வேண்டும்? நெகேமியா மூலம் ஆவியானவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு கையில் வேலை, ஒரு கையில் ஆயுதம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் நாமம், பரிசுத்தாவின் அபிஷேகம், இதையெல்லாம் வைத்து நீங்கள் செபிக்கும் பொழுது எதிரி உங்கள் எல்லை விட்டு ஓடிவிடுவான். உங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் குடும்பம் அலங்க கட்டப்படும் வேலை என்ன செய்யும், வளர்ந்தேறும். பிரியமானவர்களே, பாவத்தை நெகேமியா துரத்தினார், அதே போல் நீங்களும் துரத்துங்கள். எதிரியை துரத்தினார், ஒரு கையில் வேலை, மறு கையில் ஆயுதத்தை கொண்டு. அடுத்து அசுத்தத்தை துரத்தும் நெகேமியா. அதே நெகேமியா 13வது அதிகாரம், நெகேமியா 13 வசனம் 7-5 பின்பகுதியில் பார்த்தோமானால், ஆசாரியரை சேர்கிற படைப்பான காணிக்கை வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அங்கு தொபியாவுக்கு என்ன செய்திருந்தான், எலியாசிப் வைத்திருந்தான். 4ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டுள்ளது. ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாய் எலியாசிப் தொபியாவுடைய சம்பந்தம் கலந்து அந்த ஆண்டவருடைய காணிக்கையில் வைக்கப்பட்ட இடத்துல தொபியாவுக்கு ஒரு பெரிய இடத்தை என்ன செய்திருக்கான், வைத்திருக்கிறான். அப்போது 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் நெகேமியா அங்கே என்ன செய்கிறான் பார்த்தோமானால், அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்து விட்டேன், சுத்திகரிப்பை செய்கிறான். பின்பதாக நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி என்று அங்கு எலியாசிப் தொபியாவோடைய சம்பந்தம் கலந்து அவனுக்காக பெரிய அறை வைத்திருந்தான். ஆண்டவருக்குன்னு வைக்கப்படுகிற காணிக்கைகள் எல்லாம் வைக்கப்படுகிற இடத்துல அவன் தொபியாவுக்கு ஒரு பெரிய அறையை வைத்திருந்தான். அது என்ன செய்தான், பார்த்த உடனே இருக்க தட்டுமுட்டுகளையெல்லாம் தூக்கி என்ன செய்கிறான், நெகேமியா எரிந்து அறை வீடை சுத்திகரிக்க சொல்லி அங்கு ஒரு சுத்திகரிப்பை செய்கிறான். பிரியமானவர்களே, நீங்களும் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா இயேசு இருக்க வேண்டிய உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில்
அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அசுத்தங்கள், அநேக விரும்பத்தக்காத அசுத்த காரியங்கள் உங்கள் செல்ஃபோனில், உங்கள் வீடுகளில் இருக்குமானால் அது தேவன் உலாவுகிற இடம், தேவனுடைய உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். அதை நீங்கள் கெடுத்துக்கொண்டு அது அசுத்தமும் அது கேடுபாடாக்கி கொண்டு இருக்கிறீர்களா? அந்த இடத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல உலகத்தை நீங்கள் நிரப்பி வைத்திருக்கிறீர்களா? இன்று உலகத்தின் காரியங்களையெல்லாம் எப்படி அன்றைக்கி நெகேமியா தட்டுமுட்டுகளையெல்லாம் தூர எறிந்து அசுத்தத்தை துரத்தினான், ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணினான். அதே போல் எங்களை அசுத்தத்தை எல்லாம் எரிந்து போட்டு ஒரு சுத்திகரிப்பை இயேசுவின் இரத்தத்தால், இயேசப்பா இரத்தத்தை கழுவும், வீட்டில் இருக்க ஒவ்வொருவரையும் கழுவும். இனிமேல் என் வீடு உங்களுக்கு பிரியமான வீடாக, என் உள்ளம் உங்களுக்கு பிரியமானதாக இருக்கும் சொல்லி ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? பாவத்தை துரத்தும் நெகேமியா, எதிரியை துரத்தும் நெகேமியா, அசுத்தத்தை துரத்தும் நெகேமியா என்று சொல்லி நெகேமியாவை குறித்து 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் நீங்கள் கொடுத்த மேன்மையான சரீரத்தை ஆண்டவரே போதை வஸ்துக்களாலும் உலக காரியங்களாலும் மாயைகளினாலும் ஆண்டவரே அது சீராட்டி குளிப்பாட்டி ஆண்டவரே கேடுண்டாக்கி கொண்டிருக்கிறார்களா? அந்த அசுத்தங்களாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்கட்டும். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுடைய இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். அவருடைய உள்ளத்தில் ஆண்டவரே உங்களுக்கு ஒரு இடம், இயேசுவுக்கு ஒரு இடம் கிடைப்பதாக. இயேசு ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்வீராக. இயேசு ஒவ்வொருவருடைய வீட்டையும் நீர் ஆளுகை செய்வீராக. பாவத்தை எல்லாம் எல்லா வீடுகளை விட்டு துரத்துகிற இயேசுவின் நாமத்தினாலே வேண்டாத சம்பந்தங்கள், வேண்டாத உறவுகளை இயேசுவின் நாமத்தினாலே அறுத்தெறிகிறோம். இயேசுவே ஒருவருக்கு நண்பராக, தாயாக, உற்ற சகோதரனாக இருப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கரம் பிடிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து வாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.